பாவம் காயும் ஜெயில இருந்து படாத பாடுபடுறா. அவளுக்கு என்ன விட்டா யார் இருக்கா? எல்லாத்தையும் நான் தான் பண்ணி கொடுக்கணும். சார் இல்ல நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த வினோ காயோட தங்கச்சி தான். ஆனா காயத்ரியோட அறிவுல பாதி கூட அவளுக்கு இல்லையே. சொன்னபடி அந்த மருந்த தாரணி கொடுத்துருப்பாளா? அந்த அளவுக்கு சாமர்த்தியம் அவளுக்கு இருக்கா? சார் மேடை லெவலுக்கு இல்லதான் சார். அவங்க அளவுக்கு யாராலையும் இருக்க முடியாது. ஆனா வினோ கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்கு சார். கட்டாயமா பவுடர் கலை கொடுத்துருப்பாங்க. பெரிய இம்சையா இருக்கியா? எத்தனை பேரை என்னோட மாதிரி போட்டு தள்ளி இருப்பேன். இதுவே என் பிசினஸ்க்காக செய்யறதா இருந்தா இந்நேரம் வேலையை முடிச்சு காயத்ரிக்கு போன் பண்ணி சொல்லிருப்பேன். இது ஒரு ஃபேமிலி மேட்டர். அதனாலதான் நேரடியா என்னால இறங்க முடியல. ஒரு பொம்பளை நம்பி ஒப்படைக்க வேண்டியதா இருக்க. சார் எனக்கு என்னமோ நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுற மாதிரி தெரியுது சார். ஏய், என்னோட டென்ஷன் எனக்கு. இந்நேரம் ஜெயில காயும் என் போனுக்காக எதிர்பார்த்துட்டே இருப்பா. நான் போன் பண்ண லேட் ஆச்சுன்னா அவளை எனக்கு போன் பண்ணிடுவா. செஞ்சாச்சு ஜெயிச்சிட்டோன்னு நான் போன் பண்ணி சொன்னாதான் எனக்கு கௌரவம். அவ கேட்கும் போது இந்த விஷயம் முடியல, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொன்னா அது எனக்கு தான் அசிங்கம். சார் பேசாம வினோவுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட வேண்டியதானே? ஏய், அவ ஃபங்க்ஷன்ல இருக்கா. அதுக்கு நடுவில் அவளுக்கு ஃபோன் பண்ணி அதை யாராவது கண்டுபிடிச்சிட்டா அது அவளுக்கு தான் ஆபத்து. அதை நாம பண்ணவே கூடாது. சார் என்ன சார் அப்படியும் போக மாட்டேன்றீங்க, எப்படியும் வர மாட்டேன்றீங்க? இல்ல, இதுல நாம கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். இல்ல எல்லாமே சொதப்பிடும். அத நான் பாத்துக்கிறேன். அந்த வீடு சந்தோஷமா இருக்க கூடாது. அந்த ஃபங்க்ஷன் சிரிப்போட முடியக்கூடாது. அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழணும். அதுக்கு தான் காயத்ரி இதெல்லாம் பண்றா. இது நடந்துச்சுன்னா அவளுக்கு சந்தோஷம். அவ சந்தோஷம் தான் எனக்கு அளவில்லாத சந்தோஷம். கன்சாமே சார், அந்த வினோவ கிளடுதாயா விஷயத்தை கச்சிதமா முடிச்சிட்டா. என்ன சார் சொல்றீங்க? அவதான் எஸ்எம்எஸ் அமைச்சிருக்கா. சக்சஸ்ஃபுல்லா விஷயத்தை முடிச்சிட்டாளா. அங்க தாரணியா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடி இருக்காங்களா. அப்பாடா சந்தோஷமா இருக்கு சார். சார் அந்த பவுடர் வாங்கி கொடுத்தது நான் தான், என்ன மறந்துடாதீங்க சார். அட பைத்தியக்காரா, நீ வாங்கி கொடுத்த பவுடர் வேலைக்கு அவளையும் அவளே ஐடியா பண்ணி தரையில எண்ணெயை ஊத்தி அந்த பொண்ணை வழிக்கு விழ வச்சிருக்கா. அவளுக்கு பயங்கரமான ஐடியா. நேரமாச கர்ப்பிணி, கீழே விழுந்தா என்ன ஆகும் தெரியல. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ செத்துட்டான தகவல் வரும் பாரு. Now I am very happy. சூப்பர் சார். அந்த வினோவை லேஸ் பட்டால் இல்ல சார். இத இப்பவே காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல. ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். காயத்ரி கிட்ட பேசணும். கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. ஒரே நிமிஷம் சார், கொண்டு போய் கொடுங்க. இங்க வாங்க மேடம். சார் லைன்ல இருக்காரு, சீக்கிரம் பேசிட்டு கொடுங்க. ஹலோ நம்பி, சொல்லுங்க. வேலை முடிஞ்சதா? நம்பிக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா முடிக்காம இருப்பேனா? முடிஞ்சது. வினோ இப்பதான் எஸ்எம்எஸ் அனுப்புனா. தாரணி ஹாஸ்பிட்டல்ல இருக்காளாம். வெரி குட். என்ன இருந்தாலும் வினோக்கு விவரம் பத்தாது. குழந்தை மேட்டர்னதும் கொஞ்சம் யோசிச்சா. அவ இத பண்ணுவாளா மாட்டாளான்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருந்துச்சு. இப்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு, நாம கொடுத்த பவுடரை கொடுக்க முடியலையா? ஏதோ எண்ணெயை கீழே கொட்டி விட்டு அதுல வழுக்கி விழ வச்சிருக்கா. அதனால என்ன? எப்படியாவது தாரணிக்கு அடிபடணும். அந்த குழந்தை தங்க கூடாது. அதுதானே நம்ம நோக்கம். சரி, ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்கலாம்? எப்ப சாவாலாம்? அத பத்தி எல்லாம் இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. குடும்பம் மொத்தமும் அழுதுகிட்டே இருக்குன்னு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கா. பின்ன சாதாரணமா அழமாட்டாங்க நம்பி. வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. ஷோ, இதெல்லாம் நேர்ல பார்க்க முடியலையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. மேடம், ஜெயிலர் அம்மா ரவுண்ட்ஸ் வர போறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு கொடுங்க. இது மேடம், ஒரு please. நிமிஷம், ஒரு நிமிஷம். கவலைப்படாத டார்லிங். ஒரு விஷயத்தை தானே இப்ப பண்ணிருக்கோம். வரிசையா அடுத்து அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீ சந்தோஷமா இரு. சரி நம்பி, நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜெயிலர் இங்க வந்துட்டு இருக்காங்களாம். நான் அப்புறமா பேசுறேன். வச்சுட்டா? ஓகே டார்லிங். சீக்கிரம். தம்பி, சொல்லுங்கம்மா.
என் மருமக கர்ப்பிணி பொண்ணு கீழே வழுக்கி விழுந்துட்டா. அம்மா அவங்க பேரு தாரணியா? ஆமா, அவளேதான். இப்ப எப்படி பாருக்கா? உனக்கு தெரியுமா? காப்பாத்திடுவாங்களா? என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுப்பா. இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வரலம்மா. நான் வேணா உள்ள போய் கேட்டு வந்து சொல்லட்டுமா? சொல்லுப்பா, உனக்கு புண்ணியமா போகும். எப்பவோ செஞ்ச பாவம்லாம் இப்ப வந்து இப்படி வாட்டுது. என் பையனை என்ன சூரியக்காரின்னு சொல்லிட்டான். ஏண்டி இங்க நிக்கிற? சுரேஷ் என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. உள்ள வா. சார் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? தம்பி வந்துருச்சா? உள்ள கொடுத்துரு. டேய் சுரேஷ், நீ எதுக்கு உள்ள வந்த? வெளியே போ. டேய் சுரேஷ், ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீங்க சும்மா இருங்கப்பா. இது அம்மாவோட வேலை தான், எனக்கு தெரியும். நீங்க வேணா இதுக்கு முன்னாடி அம்மா பண்ணதெல்லாம் மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, தாரணிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சுரேஷ், இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தப்பான முடிவு எடுக்காத. நிச்சயமா சொல்றேன், உங்க அம்மா தப்பு பண்ணிருக்க மாட்டா. அப்பா, நான் இதை பத்தி உங்ககிட்ட பேச வரும்லப்பா, நீங்க பேச்ச விடுங்க. டாக்டர், கஷ்டப்படுறவனுக்கு கை கொடுக்கறவன் முகம் கடவுளோட முகமா தெரியும். நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. தயவு செய்து தாரணியை காப்பாத்துங்க டாக்டர். இப்ப பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஆனா நான் கடவுள் இல்ல, நானும் சாதாரண மனுஷிதான். இப்ப என்ன கும்பிடுறதை விட கடவுளை கும்பிடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தாரணிக்கு என்னாச்சு டாக்டர்? ரொம்ப சீரியஸ்பா. இன்டர்னல் ப்ளீடிங் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. உள்ள ஸ்பெஷலிஸ்ட் காப்பாத்துறதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பல்ஸ் வேற ரொம்ப இறங்கிக்கிட்டு இருக்கு. ஐயோ டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் காப்பாத்த முடியுங்கிற டாக்டர், நாங்க நிலைமை. குழந்தை எப்ப வேணா பெத்துக்கோ, நீங்க தயவு செஞ்சு என் ஒய்ஃபை காப்பாத்துங்க. நல்லதே நடக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயமா ஆண்டவன் உங்களை கைவிட மாட்டான். தைரியமா இருங்கம்மா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். அது ஜோசியக்காரம்மா சொன்ன மாதிரி நடந்துரும் போல இருக்கேப்பா. தாரணியை விட்டு போயிடுவாளப்பா. நம்பிக்கை விடாதுடா. நிச்சயமா தாரணி குழந்தையோட நல்லபடியா வருவா. நல்லபடியா வருவா. அண்ணே, அண்ணே, பாவண்ணே, பொண்ணு அறியாத பொண்ணு. என் பொண்ணு உசரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அண்ணே. அண்ணே, தைரியமா இருமா. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். தைரியமா இருமா. தைரியமா இரு. ஐயோ கடவுளே, 2 உயிர்ல ஒரு உயிரை தான் காப்பாத்த முடியும்னு சொல்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என் கதறல் உனக்கு கேட்கலையா? என் உயிரை வேணா எடுத்துக்கோ, அந்த 2 உயிரை காப்பாத்திரு. சரோஜா, 2 பேர்ல ஒருத்தர் பொழைச்சுப்பாங்களா? ச்சே, அக்கா ஆசைப்பட்டது நடக்காம போயிடுச்சே. பரவாயில்ல, 2ல 1ஆவது போகுதே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அண்ணி, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்ன நீ வீட்ல யாரையுமே காணோம்? ரவியும் அகிலாவும் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். விஜி குழந்தைய டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்கா. டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. இப்பதான் வேலையை முடிச்சிட்டு வரும்போது டீ குடிச்சிட்டு அப்படியே இங்க வந்தேன். என்ன நீ அகிலா கல்யாணம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு. எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கீங்க? நல்லா கேட்டீங்க போங்க. எனக்கு 2 நாளா அதே நினைப்பு தான். அவங்க வீட்டு சம்பிரதாயம் என்ன நடைமுறை இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இன்னும் மாப்பிள்ளை வீடு கூட பார்க்க போகல. அவங்களா கூப்பிட்டு பேசுவாங்களா இல்ல நாமளா போய் பேசணுமான்னு குழப்பமா இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. அண்ணி, இப்பதான் 2 பேர் மனசு ஒத்து போயிடுச்சுல்ல. இந்த சூட்டை ஆற விடக்கூடாது.
அவங்க ஒண்ணும் சொல்லலைனாலும் நாம ஒருபடி இறங்கி போனா என்ன? என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க, அதுபடி நான் பண்றேன். நல்ல இடம் தட்டி போயிடக்கூடாதுன்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல. இன்னும் நீங்க மாப்பிள்ளை வீடு பார்க்கலல்ல, இப்பவே வாங்க பார்க்க போவோம். மாப்பிள்ளை வீட்டை பார்த்த மாதிரியும் இருக்கும், அடுத்து என்ன பண்ணலான்னு பேசின மாதிரியும் இருக்கும். ஆமா ஆமா, ஜெய்ஹிந்த் விலாஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என் மருமக வாழ போற வீடு இல்ல, போய் பார்த்த மாதிரியும் இருக்கும். ஆமா நீ, இன்னொரு விஷயம் தெரியுமா? சத்யாவோட கூட பிறந்த தங்கச்சிக்கு இன்னைக்குதான் வளகாப்பு. அது முடிஞ்ச சந்தோஷத்துல எல்லாரும் இருப்பாங்க. இந்த நேரத்துல நாம போய் நல்ல விஷயம் பேசணும்னா நிச்சயமா நல்லபடியா தான் நடக்கும். நிச்சயதார்த்தத்துக்கும் நாளை குடிச்சிட்டு வந்துருவோம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா பசங்க யாரும் வரலையே, அகிலாவும் இல்ல, இப்படியாவா புறப்படுறது? இப்ப போனாலே பேசி முடிச்சிட்டு வர மணி 9 ஆயிடும். நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறப்ப பசங்க இல்லைன்னா எப்படி? தேதி குறிக்கிறதுக்கு அவங்க எல்லாம் எதுக்கு? நாம 2 பேர் போவோம், இன்னொரு நாள் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவோம். நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. கிளம்புங்க. ஆண்டவா முருகா, எல்லாம் பரபரன்னு நல்லபடியா நடக்கணும் சாமி. அண்ணி, கல்யாணம் முடிஞ்ச பிறகு பெருசா நன்றி சொல்லிக்கலாம். இப்ப நீங்க கிளம்புங்க. நல்ல விஷயத்துக்கு போறோம், சாமிக்கு விளக்கேத்திட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. தாரணிய வீட்டுக்குள்ள போனமா தூக்கிட்டு போனா என்னால் தாங்க முடியாதுப்பா. அவளுக்கு நான் தான்ப்பா உலகம். எனக்காக அவ எவ்வளவு தாங்கியிருக்கா. இனிமேல் அவ கூட நிம்மதியா வாழ போறேன்னு நினைச்சிட்டு இருந்தப்பா. எனக்கு ஏன்ப்பா இப்படி நடக்குது? நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறடா. தாரணி மேல நீ ரொம்ப பாசம் வச்சிருக்க, அதனாலதான் நீ ரொம்ப பயப்படுற. கண்டதையும் கற்பனை பண்ணிக்காதப்பா. சுரேஷ், தாரணி பழிப்பான்னு நீ முதல்ல நம்பணும். அந்த நம்பிக்கை தான் அவளை திரும்ப கொண்டு வரும். என்னாச்சு டாக்டர்? தாரணியை காப்பாத்திட்டீங்களா? அவளை உயிரோட என்கிட்ட ஒப்படைப்பீங்களா? தாரணி மட்டும் இல்ல, உங்க குழந்தையும் சேர்த்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தாய் குழந்தை 2 பேரையும் காப்பாத்திட்டோம். 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஆரோக்கியமா இருக்காங்க. உங்களோட பிரியந்தான் 2 பேரையும் காப்பாத்திருக்கு. புருஷன் பொண்டாட்டியா குழந்தையோட 100 வருஷம் வாழ்வீங்க. சந்தோஷமா இருக்கணும், அழக்கூடாது. கண்ணு தொடங்க. டாக்டர், சத்தியமா நீங்க எனக்கு கடவுள் தான் டாக்டர். சத்தியமா நீங்க எனக்கு கடவுள் தான். உங்களோட ஒய்ஃபும் குழந்தையும் பொழைக்கணுங்கிறது தெய்வத்தோட விருப்பம். அதை ஏன் மூலமா கடவுள் நிறைவேற்றிருக்காரு. டாக்டர், நாங்க போய் அவங்கள பார்க்கலாமா? அவசரப்படாதீங்க, இப்பதானே ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. மயக்கத்துல தான் இருக்காங்க. குழந்தையும் ப்ரீமெச்சூர் பேபி இல்லையா, அதனாலதான் இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம். உடனடியா 2 பேரையும் பார்க்க முடியாது. அவ நல்லா இருந்தா அதுவே போதும் டாக்டர். குழந்தை இன்குபேட்டர்ல எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க? ஆக்டிவா இருந்தா 3 மணி நேரத்துல வெளியில எடுத்துருவாங்க. மூச்சு விட கொஞ்சம் சிரமப்படுது. ஆக்டிவா இல்லைன்னா ஆக்டிவ் ஆகுற வரைக்கும் உள்ள வச்சிருப்போம். பாப்போம் உங்க பேரன் என்ன பண்றான்னு. பேரனா? ஆம்பளை பையன் பிறந்திருக்கான டாக்டர்? ஆம்பளை பையன் தான் ஆரோக்கியமா இருக்கான். இன்குபேட்டர்ல இருந்து வெளியில வர்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் காத்திருக்கணும். நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, அப்ப போய் நீங்க பார்க்கலாம். இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். மொத்த குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. இது என்னோட கடமைமா. இனிமேலாவது உங்க ஒய்ஃபையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. நிச்சயமா பத்திரமா பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். நான் போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க தம்பி, நான் போய் வாங்கிட்டு வரேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இப்போ அது தெம்பாருங்களேன். என்னடா, அது நல்லபடியா குழந்தை பிறந்துச்சுல, சரியா? அம்மா, நீ பாட்டி ஆயிட்டமா. நீ பாட்டினா நான் சித்தி, அப்பாக்கு பெரியம்மா. ஐயோ, தப்பிச்சிட்டாளா? அக்கா என்ன கொன்றுவாளே. இதுங்க வேற சந்தோஷத்துல ஆடுங்களே. சரோஜா, இங்கேதான் இருக்கியா? சரி வா போலாம். என்னங்க, நானாங்க அப்படி பண்ணுவேன்?
என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க நானு தாரிணிய என் மகளுக்கு மேல பாத்துக்கிட்டேனே. சத்தியமா சொல்றேங்க, நான் அப்படி பண்ணலைங்க. நீங்களாவது நம்புங்க. நான் உன்னை நம்புறேன் சரோஜா. எனக்கு தெரியாத உன்னை பத்தி நிச்சயமா நீ இதை பண்ணியிருக்க மாட்ட. எனக்கு இது போதுங்க. தப்பு செய்யறப்பெல்லாம் நான் கலங்கினதே கிடையாது. செய்யாத பழிய சுமக்கிறப்போ என்னால தாங்கவே முடியலங்க. இப்ப தாரிணி எப்படி இருக்கா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? மனசார பிரார்த்தனை பண்ணல, தாரிணி பழைக்கணும்னு மனசு உருகி வேண்டிக்கிட்டேல்ல, உன் குரல் ஆண்டவனுக்கு கேட்காமலா போயிடும். உன்னோட பிரார்த்தனை தாரணிய காப்பாத்திருச்சு. அப்படியா? ஆமா. என் மருமக பொழைச்சிட்டாளா? நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. வாங்க போலாம். ஓ மருமக மட்டும் இல்லம்மா, குழந்தையும் பொழைச்சிருச்சு. நீ பாட்டி ஆயிட்ட, நமக்கு பேரன் பிறந்திருக்கான். அப்படியா? எனக்கு பேரன் பிறந்திருக்காடா? ஆமா. ஐயோ, உடனே என் பேரப்பிள்ளைய பாக்கணுங்க. சுரேஷ் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். அவன் கையில கால்ல விழுந்தாவது நான் என் பேரப்பிள்ளைய பாப்பேன். நீ ஏன் கால்ல விழணும்? நீ ஒன்னும் தப்பு பண்ணல, உனக்காக நான் பேசுவேன். உனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டா நாம. உன் பேரனை பார்க்க உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த பிடி பிடி, உன் கையால எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடு. நிஜமா நீங்க தான் பேசுறீங்களா? ஏன் நான் பேசக்கூடாதா? நீ கெட்டவளா இருக்கிறப்ப கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னா, நல்லவளா இருக்கிறப்ப உனக்கு சப்போர்ட் பண்ற உரிமையும் இருக்குல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா போலாம். வா சரோஜா. சுரேஷ், உங்க அம்மா திருந்தி தாரணிய கண்ணுக்கு கண்ணா பாத்துட்டு இருக்கா. வீட்டுல தெரியாம எண்ணெயை கொட்டது நான் தான், அதைத்தான் நான் சுத்தமா தொடச்சிட்டேன்னு சொல்றாளே. இவளா இந்த காரியத்தை செஞ்சிருப்பா? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஓ மனசுக்கு பொறுக்கலைன்னா அது எப்படி நடந்ததுன்னு கேளு. அதுக்காக சதி பண்ணா கொல்ல பார்த்தான்னு சொல்றியே, ஒரு மனசாட்சி வேண்டாமாப்பா? அதுக்கு இல்லப்பா, இவங்க ஏற்கனவே பண்ணாத தப்பா. ஏற்கனவே பண்ணா இப்ப அவளை தண்டிக்கணுமா? அண்ணா, அம்மா மனசு மாறி அண்ணிய நல்லபடியா கவனிச்சுக்கிறது உன் கண்ணுல படலையா? நீ ஏன் இப்படி முன்கோபக்காரனா இருக்க? சுஜாதா சொல்றது நியாயம்தான் சுரேஷ். எந்த நேரத்துல யார்கிட்ட எப்படி பேசணும்னு யோசிச்சு பேசுறது நல்லது. சுரேஷ், உங்க அப்பா சொல்றது சரின்னு தான் எனக்கு தோணுது. அவங்களே பண்ணிருந்தா அவங்க இப்படி பதறி அழணும். நிச்சயமா நடந்தது ஒரு விபத்து தான். அதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பண்ணாத தப்புக்கு அவங்களை தண்டிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. பேர குழந்தை பார்க்க கூடாதுன்னு சொல்றது அதை விட பெரிய தப்பு. நீ தயவு செஞ்சு அத்தை கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணாத ப்ளீஸ். எனக்கு நீ போய் பார்க்கறதுல எந்த ஒப்ஜெக்ஷனும் இல்லை. போய் பார். இப்ப சொல்றேன்டா, அங்க என்ன நடந்துச்சு, யார் காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன்டா. என் கையில மட்டும் சிக்கட்டும், அப்ப இருக்க வேட்டு. என் மருமகளையும் பேர குழந்தையும் பார்க்க முடியுமா? ஐசியூக்குள்ள எல்லாம் அனுப்ப முடியாது. நீங்க வேணா கண்ணாடி வழியா பாருங்க. அது போதுமா? தேங்க்யூ. நான் இங்க வீட்டுல டென்ஷன்ல இருக்கேன். காயத்ரி என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த வினோதினி கிட்ட இருந்து ஒரு தகவலையும் காணோம். வெயிட் பண்ணுங்க சார், தகவல் வரும். இந்த பொம்பளைங்களை நம்பி ஒப்படைக்கிற காரியம் எல்லாமே இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா பேச்சு மட்டும் பாரு, 4 ஊருக்கு கேட்கற மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த அவளை விட்டா வேற ஆளும் கிடையாது. என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. கரெக்டா காயத்ரி தான் கால் பண்றா. எனக்கு போன் பண்றதுக்கு அந்த வினோதனுக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, விஷயத்தை கேட்டிருக்கலாம்ல. கைடாலிங் சொல்லுமா. என்ன நம்பி, வினோ மெசேஜ் பண்ணாலா இல்லனா போனாவது பண்ணாலா?
ஒரு தகவலும் தெரியாம என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு டார்லிங். வினோக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம்? 2 உசுரும் போயிருக்கணும் நம்பி. குறைஞ்சது ஒரு உயிராவது போயிருக்கணும். இல்லனா எனக்கு ஆத்திரம் அடங்காது. அந்த குழந்தையாவது சாகணும். இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரசிச்சிங்களா? பின்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.